வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. ஆங்கிலத்தில் 18/12/2025. நாள் முழுவதும் சதுர்த்தசி திதி, தேய்பிறை சதுர்த்தசி திதி இருக்குது. இரவு 8-7 வரைக்கும் அனுஷ நட்சத்திரமும் அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரமும் இருக்கு. மதியம் அதாவது மாலை 3:48 வரைக்கும் கரசை கரணமும், மாலை 3:48 வரைக்கும் பத்திரை கரணமும், அதற்கு பிறகு சகுனி கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் மாலை 8-7 வரைக்கும் சித்த யோகமும், அதுக்கு பிறகு பிரபலாரிஸ்த யோகமும் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலம் தெற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தெற்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் நீங்கள் தைலத்தை, அதாவது தைலம்ங்கிறது வலி நிவாரணி, ஏதோ ஒரு வலி நிவாரணி, உடலில் பூசுறதும் சரி குடிக்கிறதும் சரி, ஏதோ ஒரு வலி நிவாரணியை நீங்கள் தானமாக கொடுத்துட்டு போகும்போது உங்களுக்கான போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சதுர்த்தசி திதி. இந்த திதியை பொறுத்த வரைக்கும் திட்டங்களை தீட்டலாம். ஆனால் இன்றைக்கு தேய்பிறை அமாவாசையோடு தொடர்ந்து வர்றதுனால எந்த திட்டத்தையும் தீட்டாதீங்க. அடுத்தது முக்கியமாக எந்த ஒரு ஜாமீன் அல்லது உத்தரவாத கையெழுத்தும் இடக்கூடாது. இது 2 விஷயத்தையும் தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து அமாவாசை வரப்போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும். ஏன்னா இது வளர்ப்பிறையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா சொல்லலாம். அடுத்தது இன்றைக்கு இருக்கிறதும் பார்த்திங்கன்னா தேய்பிறை பத்திரை கரணம், அது ஒரு அசுப கரணம். அப்போ நல்ல காரியம் அது முடிஞ்சோடனே சகுனி தான் வருது. இப்போ இது எல்லாமே தொடர்ந்து அசுப முகூர்த்தங்களாக இருக்கனால இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நன்மையே தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக அந்த 12 கட்டத்தில் 12 இருக்கக்கூடிய பேருக்கு பொது பேர் ராசி தான். அப்போ அந்த ராசினால் தான் ராசி பலன்னு சொல்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற அம்சங்கள், அந்த வீடுகளுக்கு 2 விதமான குணாதிசயங்கள் இருக்குது. ஒன்று ராசியாக உடல் மனமாக செயற்படும், சந்திரனை அடிப்படையாக கொண்டு. அடுத்து லக்னமாக சூரியனை அடிப்படையாக கொண்டு வேலை செய்யும், அது உயிர். நீங்கள் உங்களுடைய லக்னத்தை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். லக்னத்தினுடைய பலனையும் கேட்கணும், ராசியினுடைய பலனையும் கேட்கணும். லக்ன பலன் தான் உங்களுக்கு 100ல் 90%, 80 முதல் 90% அதுதான் வேலை செய்யும். ராசி ஒரு 20 முதல் 10% ராசி வேலை செய்யும். இப்போ 2ஐயும் கேட்டுக்கிட்டு 2 பலனையும் பார்த்தா மட்டும்தான் இன்றைய நாளில் அது எப்படி ஒரு வழிகாட்டலாக அமைதுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து உங்களுடைய மகா திசை புத்தி என்ன நடக்குது, அது சாதகமாக பாதகமாக, தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரா இல்லையா, இப்போ நடக்கிற மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த பலனை கேட்கும்போது அது இன்றைய நாளுக்குரிய ஒரு வழிகாட்டியாக இல்லை எச்சரிக்கை செய்கிறதாக இருக்கும். அப்போ அதுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வியாபாரங்கள், கடல் கடந்து தொடர்போடு வியாபாரங்கள் செய்பவர்கள், முதல்ல உங்களுக்கு அந்த வியாபாரங்களில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை சில முன்னேற்றங்கள், புதிய வியாபாரங்கள், அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் வியாபார ஒப்பந்தங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், செய்கிற வியாபாரத்தில் அதிக லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றம்,
நீண்ட நாளாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு நஷ்டம் ஒன்றை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க வியாபாரத்தில். எப்படி இந்த செலவு வருது, எதுக்கு எங்களுக்கு நஷ்டமாக போகுது அப்படிங்கிற ஒரு செலவை கூட நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வியாபாரம் மூலிமா வெளிநாடு போகிறது, வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள், கல்வியில் முன்னேற்றம், ஆண் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆண் குழந்தைகளுக்காக அதுக்கான வாய்ப்பு, ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குல தெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயம், அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பண ரீதியாகவோ, இரண்டாவது திருமண ரீதியாகவோ, அல்லது சகோதரர், மூத்த சகோதர சகோதரிகள் இவங்கள இடையிலே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இருந்தீங்கன்னாலும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முடிவே எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுடைய குடும்பத்தில் 3 பேருக்கு, உங்களுக்கு, உங்களுடைய தந்தைக்கு, உங்களுடைய குழந்தைகள், அதில் முக்கியமாக ஆண் குழந்தைகள் கவனமாக இருக்கணும். அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ஒரு பயணத்தில் இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அடுத்து வியாபாரம் செய்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும். எதிர்பாராத பொருள் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் தந்தையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் குழந்தையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள், அதை ஊதி பெருசாக்காதீங்க. அடுத்து குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்த வாடிக்கையாளர், பங்குதாரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து புதிய தொழில் தேடுபவர்கள், இருக்கிற நிறுவனங்களில், தொழில் செய்கிற நிறுவனங்கள், இப்போ இடங்களில் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒரு வெற்றியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். சில விஷயங்கள் எதிர்பாராத ரீதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நோய்கள்லேருந்து விடுபடுறது, நோய்களுக்கு சரியான சிகிச்சை முறைகளை இனங்காண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எதிரிகள் தொல்லைகள் நீங்கிறது, எதிர்களை இனங்காண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள்ள விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது முதல் குழந்தையாக இருக்கலாம், 2வது குழந்தையாக இருக்கலாம், விஷயங்களில் கவனமாக இருக்கும். காதல் திருமணங்கள், அதாவது திருமணம், ஒரு பெண்ணையோ ஆணையோ விரும்புகிறீங்க, திருமண பேச்சுவார்த்தைக்கு நான் அதை எடுத்துகிட்டு போகலாமா, இன்றைக்கி அது வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வீடு, காணி, வாகனம், சொத்து, பூர்வீக சொத்து, இதுகளில் பாக பிரிவினை பண்ணுறது அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது, இன்றைக்கி அது செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும்.
களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. காதல் விகாரங்களில் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. வீடு காணி வாகனம் சொத்துக்கள் இதில் இருந்து வந்த சிக்கல்கள் தேங்குவது, புதியது வாங்குறது, விற்க முடியாமல் இருந்தால் விற்கிறது, அடகு வச்சதை திருப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடத்திலே சில அந்யோன்யங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள், அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள், கல்வியில் பாடசாலை மட்டத்தில் கல்வி கற்கிற மாணவர்களில் அவங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளையும், ஆதி பராசக்தி குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் பண்ணுறங்க, நல்ல பாதத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி அல்லது தங்கை, இவங்களோட இளைய சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு வரலாம். அவங்களோட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரலாம். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி சிகிச்சைக்கு போகலாமா, ஒரு பரிகாரம் செய்யலாமா, செய்யாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட முயற்சிகள்லாம் இன்றைக்கி ஒரு தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி 1 தடவைக்கு 2 தடவைக்கு ஆலோசனை பண்ணிட்டு போகும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக. அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த அங்கத்தவர் யாராக இருக்கட்டும், தாத்தா பாட்டி, அம்மா அண்ணன் அக்கா, தம்பி தங்கச்சி, கணவன் மனைவி, குழந்தைகள் யாராக இருக்கட்டும், இவங்கள்ட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும், முரண்பாடுகள் வரும். உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களையோ அல்லது நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்றதை யோசித்து 1 தடவைக்கு 2 தடவைக்கு யோசித்து பேசுங்க. ஏன்னா இன்றைக்கு அவங்க செய்கிற காரியம் உங்களால் தான் அவங்க செய்ய போகிறாங்க, அது உங்களுக்கு ஒரு முரண்பாடாக இருக்க போகுது. இதனால் கருத்து வேறுபாடு, அதனால் பொறுமையை கடைப்பிடிங்க. அடுத்து இந்த கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், இதை பிரச்சனை பண்ண போகிறேன், ஒன்றும் செய்ய வேணாம். பொறுமையும் அமைதியும் காயுங்க. இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சரி. அதே மாதிரி மௌன விரதம் எடுத்தாலும் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தாய் அல்லது வாழ்க்கை துணை இவங்ககிட்ட போயிட்டு தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தங்களை கொடுக்காதீர்கள், அமைதியாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு புத்துயிர் பெறக்கூடிய நாள். அந்த புத்துயிர் உங்களுடைய வேகம் சக்தி அதுகளை சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அது எதாக இருக்கலாம், முயற்சிகள் எதாக இருக்கலாம், தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது தொழில் வியாபாரம் ஏதோ ஒரு முயற்சிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், சரியாக நடக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்ப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செலவுகள், தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடல் கடந்து தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயம், வியாபாரம், கல்வி, குடும்ப உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள், நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தால் கூட இன்றைக்கி அதுக்கான நாள் இல்லை. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். மனம் ஒரு சஞ்சலம் அடைகிறதுக்குரிய காலமாக இருக்கும், கவனமாக இருக்கும். பெண்களுக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளை வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்தது மீன ராசி நேயர்களே,
இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் தடையாகலாம். அந்த தடை உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கலாம். அதனால எதிர்பார்ப்புகளை இன்றைக்கி குறைச்சிக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாதீங்க. அவர்களோட வாக்குவாதங்கள் பண்ண போகாதீங்க. 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் இருக்காது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனையை பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு இந்த கிழமையே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரங்களில் 2 நாட்களாக இறைவனில் இருந்தால் நம்ம வந்தோம், எல்லாரும் இறைவன் தான் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஏன் வந்தோம்? எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இறைப்பேறு, முக்தி அப்படிங்கிற நோக்கம். அதை எப்படி அடைகிறது? நம்ம முயற்சி பண்ணணும், இறைநிலையை உணரணும். எங்கேருந்து வந்தோங்கிற மூலத்தை உணர்ந்து அந்த மூலத்திலேயே நம்ம வாழும்போது, அந்த உணர்வை நம்ம பெறும்போது எங்களுக்கு பார்ப்பதெல்லாம் அந்த மூலமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ யாருக்குமே ஏன்னா நான் என் கண்ணாடியில் பார்த்து என் கண்ணாடியை சாதாரணமாக என் பிம்பம் தெரியுது கண்ணாடியில், அதுக்கு ஏசுவேனா, இல்லை அதுக்கு அடிப்பேனா, இல்லைன்னா அந்த கண்ணாடியை செறியக்கூடாதுன்னு உடைப்பேனா? அது எல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கவும் செய்வாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா அவங்களாவே இல்லை. இது கிட்டத்தட்ட நான் என் மூஞ்சை பார்த்துட்டு நானே எச்சு துப்புவது போல் இருக்காது. ஏன் அப்படின்னா பாதிக்கப்படிக்க மாட்டோம். ஏன் நம்ம எல்லாமே மூலம். அப்போ நம்மளுடைய கர்மா கழிய ஆரம்பிக்கும். அப்போ புரிய ஆரம்பிச்சிடும், எங்களின் யார் மூலியமாக இருந்து நாம் வந்தோமோ அவரைத்தான் நாங்கள் இருக்கோம். அவர் தான் எங்களை செயல்படுத்துகிறாரு, அவர் தான் எங்களுக்குள்ள இருந்து பேச வைக்கிறாரு, அவர் தான் அந்த சப்தமாக ஒளியாக இந்த ஊடகத்தின் வழியாக உங்களின் இல்லங்களுக்கு உங்கள் காதுகளில் உங்கள் காதுகிட்ட கேட்க வைக்கிறார். இப்படி எல்லாமே அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் யார்? அவரோட ஒரு கருவி, ஜஸ்ட் ஒரு கருவி, ஒரு சாதாரண ஒரு கருவி. அப்போ எதைத்தான் கொண்டு வரோம், எதைத்தான் கொண்டு போகிறோம், அந்த உணர்வை நம்ம பெறணும், இறைநிலை அடையணும். இறைப்பேறு முக்கியமான ஒரு விஷயம். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியுண்டாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.